ஆரோக்கியமும் குடும்பத்தோடு நல்ல சுகத்தோடு வாழ்வதற்கு இறைவன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்கிறேன். புதிய கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் வெளியில போயிட்டே இருக்கு. இருந்தாலும் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் நீங்க கூட அவர்கிட்ட பேசினதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியே பேசப்பட்டது. என்ன நடக்குது? இல்ல, அதாவது புதிய கட்சி தொடங்குவது குறித்து அவரும் இதுவரையிலும் யாரிடம் பேசவில்லை, நாங்களும் அவர்களிடம் இது குறித்து எந்தமான பேசவில்லை. பொதுவாக கட்சி ரீதியாக எப்பொழுதும் போல நாங்கள் வழக்கமாக நாங்கள் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியா அந்த சர்ச்சைக்கு, அதாவது புதிய கட்சி அவர் விலகுகிறாரு, தொடர்ச்சியா இப்ப இளைஞர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் அந்த கட்சி இருக்கும் அப்படிலாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இது உங்களுடைய மாநில தலைவரா உங்களுடைய கருத்து? எல்லாம் மீடியா தான், நீங்க தான் எல்லாமே மீடியா மூலமா சிறிய விஷயத்தை கூட பெருசா பூதாகரமா காட்டுறது நம்மளுடைய மீடியா தான். அவரே சொன்னாரு 2 நாட்கள்ல தெரியும். அப்ப அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, உண்மைதானா? இதுவரையிலும் மாநில தலைவர்கள் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை. என்ன அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில என்ன அவருக்கு மைனஸா இருக்கு? ஏன் வெளியே போனீங்க? என்னத்துல இருக்கு? அது பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். மாநில தலைவர் மட்டும் ஏதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்காரு? ஏதாவது இதுவரையிலும் திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் எந்த விதமான கருத்து இதை பற்றி பேசவில்லை. வேற நாங்கள் மற்ற விஷயங்களும் குடும்ப விஷயங்கள் கட்சி விஷயங்கள் பேசுகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்களின் செயல்பாடு எப்படி இருக்கு? அதாவது திரு அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு கூட தனி ஹெலிகாப்டர் மூலமாக எல்லா தொகுதிகளுக்குமே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். அதனால கருத்து வேறுபாடுகள் என்பது எங்களுக்குள் எதுவுமே இல்லை.